ஸ்வீட் கொடுக்குற அளவுக்கு அப்படி என்ன குட் நியூஸ்? எனக்கு கல்யாணம் ஆக போகுது. என்னம்மா இது? ஆத்தா நான் பாஸ் ஆயிட்டேன்ற மாதிரி அப்பா என்ன கல்யாணம் வந்து சொல்ற? உன் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது அப்பா நான் தானே. நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ண போறீங்க, நீங்க தான் மாப்பிள்ளை கிட்ட பேச போறீங்க, நீங்க தான் கல்யாணமும் பண்ணி வைக்க போறீங்க. பட் மாப்பிள்ளைய மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். மாப்பிள்ளை யாரு? சங்கர். ஓ அந்த ஃபாரஸ்ட் ஆபீசரா? யா. அவன் உன்னை விரும்புறானா? நோ, அந்த பூசாரி, அதான் அந்த கோவில் அனாதை சாமுண்டி இருக்கால, அவளதான் காதலிக்கிறாரா, அவளதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு டிசைட் பண்ணிருக்காரா. என்னடி சொல்ற? இன்னொருத்திய விரும்புறவன நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு எப்படி ஆசைப்படலாம்? அதான் என்னோட கேரக்டர். அவர் எனக்கு பிடிச்சிருக்கு. அவர் இன்னொருத்திய காதலிச்சாலும் சரி, கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, ஐ டோன்ட் கேர். அவர் தான் எனக்கு வேணும். பாத்தீங்களா, பொண்ண செல்லம் கொடுத்து வளர்க்காதீங்கன்னு சொன்னேன்னு கேட்டீங்களா? இப்ப இன்னொருத்தி ஆசைப்படுறவன தட்டி பறிக்கலாம்னு பாக்குறாளே, இவள என்ன பண்ணலாம்? என்ன பண்றதா? கல்யாணத்தை பண்ணுவேங்க, இல்லன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன். என்னடா இது பைத்தியக்காரத்தனம்? நீ கேட்டு நான் ஏதாவது இல்லைன்னு சொல்லிருக்கேனா? அந்த சங்கர் உன் கழுத்துல தாலி கட்டுறான், போதுமா? Thank you dad, thank you so much. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அந்த கோயில் பூசாரி சாமுண்டி நம்ம குலதெய்வத்துக்கு சமங்க. அவளுக்கு துரோகம் பண்ணா நம்ம குடும்பம் விளங்காதுங்க. அந்த புதையல் பொக்கிஷங்களா எடுத்துட்டு வா, போ. உங்க மந்திர சக்திக்கு மாத்து சக்தி இல்லைன்னு சொன்னீங்களே, இப்ப என்னாச்சு? ஒரு சாதாரண நாக சக்தி உங்க யாக உருவத்தை அழிச்சிருச்சே. புத்தும் புத்துக்குள்ள இருக்கிற பொக்கிஷமும் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சது. இப்பதான் தெரியுது அதுக்குள்ள ஒரு சக்தி இருக்குது. ஒரு சாதாரண மண் புத்துக்கு மகா சக்தி எப்படி வந்தது? முத்துமாரியம்மன் கோயில் நேர் பார்வையில் அந்த புத்து இருக்கிறது. அதனால தான் அந்த புத்துக்கு அவ்வளவு சக்தி வந்தது. அப்போ அந்த பொக்கிஷத்தை நம்மளால எடுக்க முடியாதா? முடியும். அந்த முத்துமாரியம்மன் கோயில மூடணும். 6 கால பூஜை நடக்காம தடுக்கணும். ஊருக்கே குலதெய்வம் அந்த முத்துமாரியம்மன், அந்த கோயில் எப்படி மூட முடியும்? எந்திரம் மந்திரத்தை விட சக்தி வாய்ந்த தந்திரம். அந்த தந்திரத்தை வச்சு கோயில மூடு. வணக்கம் சார். ஓ வாங்க வாங்க வாங்க. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இட்ஸ் ஆல் ரைட். நீங்க வருவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. லைஃப்ல இன்ட்ரெஸ்டிங் பார்ட் நம்ம நினைக்காது நடக்கிறது தான். சில விஷயங்கள் வந்து சர்ப்ரைசிங்கா இருக்கும், சில விஷயங்கள் நமக்கு ஷாக்கிங். ஓ இப்போ நீங்க சொல்ல போறது சர்ப்ரைஸ் நியூஸா ஷாக்கிங் நியூஸா? சர்ப்ரைஸ் கலந்த ஷாக். வாட் சார், நான் கோயில் பூசாரி சாமுண்டியை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன். இதுல அவங்களுக்கு சம்மதம். ஓ வெரி குட், வெரி குட். சாமுண்டிக்கு அப்பா அம்மா கிடையாது, நீங்க இந்த ஊருக்கே கார்டியன் மாதிரி. நீங்க தான் எங்க கல்யாணத்தை முன்னிருந்து நடத்தி வைக்கணும். இதை விட சந்தோஷமான விஷயம் வேற எதுவுமே இல்ல. கல்யாணத்தை முன்னிருந்து நடத்துறது மட்டும் இல்ல, கல்யாணத்தோட மொத்த செலவையும் நான் தான் செய்வேன். சம்மதமா?
அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நானோ சாமுண்டி என் பொண்ணு மாதிரி. இது எங்க வீட்டு கல்யாணம். ரொம்ப சந்தோஷம் சார். அப்புறம் சித்திரை மாசம் 17ஆம் தேதி கல்யாணத்தை வச்சுக்கோங்க. நாள் நல்லா இருக்கு. ஓகே சார். அப்ப நான் மேரேஜ் இன்விடேஷனோட வந்து பாக்குறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஐயா, கோயிலை மூட போறதா சொன்னீங்க. ஆனா இப்ப கோயில் பூசாரிக்கே கல்யாணம் பண்ணிட்டு போறீங்க. கோவில மூடுறதுக்கு தாண்டா இந்த கல்யாணமே. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி. தங்கச்சி, என்னம்மா என்னாச்சு? ஆணி குத்திடுச்சுன்னு. சாமுண்டி, இந்த ஆணி மேல நீ நடக்கல, இந்த ஆத்த நடக்கிறதா ஐதீகம். முத்துமாரி அம்மன் குடியிருக்கிற உன் உடம்புல ரத்தம் சொட்டுதுன்னா உன் மனசு சுத்தம்லன்னு அர்த்தம். மன்னிச்சிடுன்னு. இந்த பூசாரி ஒரு பொண்ணு தானே. கழுத்துல எலுமிச்சம்பழம் மாலை இருக்கிறத மறந்துட்டேன். கல்யாண மாலை இருக்கிறதா நினைச்சிட்டேன். மனசு கெட்டுடுச்சு. ஆணி குத்திடுச்சு. பரவாயில்லம்மா, ஆத்தா தப்ப உணர்த்துவா, தண்டிக்க மாட்டா. நீ போய் ஆத்தாட்ட மன்னிப்பு கேளு. தப்பு நடந்து போச்சு. பெரிய தப்பு நடந்து போச்சு. என்னமா சொல்ற? இன்னைக்கு சித்திரை மாசம் 16ஆம் தேதி முத்துமாரியம்மன் ஒரு மூர்க்க அசுரனை சம்ஹாரம் பண்ண நாள். ஒவ்வொரு வருஷமும் ஆத்தாவுக்கு இந்த நாள்ல அசுர சம்ஹார சுபாவம் வந்துரும். அவ தன்னையே மறந்துடுவா. பூவாடக்காரி ரத்தவாடக்காளியா மாறிடுவா. இன்னைக்கு ராத்திரி ஆத்தா கோயிலை விட்டு வெளியில வந்தா ஒரு உயிர் பலி ஏற்படும். உண்மைதாம்மா. வருஷம் இந்த நாள்ல ஆத்தா கோயிலை விட்டு வராம இருக்க நீ சாந்தி பூஜை பண்றது வழக்கம். இப்படிப்பட்ட நாள்ல என் கல்யாணத்தை வச்சுட்டியே. விடிய விடிய சாந்தி பூஜை பண்ணிட்டு விடிஞ்சதும் ஓமக்குண்டத்துக்கு முன்னால நான் மனப்புண்ணா எப்படி உட்கார முடியும்? அண்ணே, தயவு செஞ்சு என் கல்யாணத்தை தள்ளி வச்சிடுன்னு. என்னமா இது? நாளை கல்யாணம், இன்னைக்கு தள்ளி வைக்க முடியுமா? நான் வாழணுங்கிறது முக்கியம் இல்ல, ஊர் வாழணும். உக்ர அம்மனால ஒரு உயிர் பலி ஏற்படக்கூடாது. என் கல்யாணத்தை நிறுத்திடுன்னு. அவசரப்படாதம்மா. மந்திர சக்தி கட்டுப்படுற ஆத்தா உன் நல்ல மனசு கட்டுப்படுவா. சாந்தி பூஜைக்கு இருக்கிற சக்தி உன் சத்தியத்துக்கு நிச்சயம் உண்டுமா. இன்னைக்கு ஆத்தா கோயில விட்டு வந்தா தானே உயிர் பலி நடக்கும். வரக்கூடாது, சத்தியம் வாங்கிக்க. அம்மா, உன் மக கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா நீ இந்த கோயிலை விட்டு வெளியில வரக்கூடாது. நான் வந்து சொல்ற வரைக்கும் நீ இந்த கர்ப்ப கிரகத்தை தாண்டி வரக்கூடாது. இது ஏன் மேல சத்தியம். சரிமா, தினமும் அம்மனுக்கு அலங்காரம் பண்ண நீ வருவ. இன்னைக்கு உனக்கே அலங்காரம் பண்ண நாள் வந்தாச்சு. சாமுண்டி, இனிமே காலையில கோயில் பூஜை, ராத்திரியில குடும்ப பூஜை தான்.
ஏமா என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு புத்து கோயில் பத்தி எரியுது. புத்து கோயில் பத்தி எரியுது, அணைக்கலாம்னு வந்தியா? அணையத்தான் போகுது, தீ இல்ல உயிர். எங்க முதலாளி பொண்ணுக்கும் சங்கருக்கும் கல்யாணம் நடக்கணும்னா உன்னை ஒழிச்சுக்கிட்டே ஆகணும். வேண்டாம், என்னை விட்டுங்க. வேண்டாம், வேண்டாம், அடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏனடி, அடி முத்தாலம்மன் தேவி செஞ்ச குத்தம் என்னடி. அஞ்சு குடைக்காரி தஞ்சாவூர் மாறி, தஞ்சமென வந்தோரை காத்து நிற்கும் தேவி. பம்பைக்காரியே இந்த பம்பு ஏனடி, அடி பம்பைக்காரியே இந்த பம்பு ஏனடி. ரொம்ப பரிதாபமா இருக்க. கல்யாண பொண்ணு ஏன் காட்டுக்கு வந்தா? எப்படி செத்தா? ஐயா நல்லா பாருங்க, காயங்களை பார்த்தா புலி அடிச்சு கொன்ன மாதிரி இருக்கு. மாதிரி என்ன, புலியதான் அடிச்சிருக்கு அப்படிங்கிற? கழுத்து பாத்தீங்களா ஐயா, புலி கடிச்ச பல்ல அடையாளம் அப்படியே இருக்கு. ஐயா முதுகுல கூட புலி பிராண்ட காயம் இருக்கு பாருங்க. மொத்தத்துல புலி அடிச்சிருச்சு. என்ன நடந்ததுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. பூசாரியை கொன்னது மனுஷனோ புலியோ இல்ல, தெய்வம். இவ செத்து போனதுக்கு காரணம் அந்த முத்துமாரியம்மன் தான். என்ன சொல்றீங்க? சம்பிரதாயப்படி கோவில் பூசாரி கல்யாணம் பண்ணிக்க கூடாது. சாமுண்டி சம்பிரதாயத்தை மீறி கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டா. சின்ன பொண்ணாச்சே, சந்தோஷமா இருக்கட்டுமேன்னு நானும் உங்க கல்யாணம் சம்மதிச்சேன். ஆனா அம்மன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. அதான் கோபத்துல புலி ரூபத்துல வந்து கொன்னுட்டா. நிச்சயமா இருக்காது. இந்த கல்யாணத்துக்கு முதல்ல சம்மதிச்சதே அந்த அம்மன் தாங்க. விபூதியும் குங்குமம் போட்டு அம்மன் கிட்ட உத்தரவு கேட்டப்ப குங்குமம் வந்துச்சே. கல்யாணத்துக்கு சம்மதிச்ச அந்த அம்மனை இவளை எப்படி சாகடிக்க முடியும்? தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். எப்படியாவது என் தங்கச்சி கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி மாப்பிள்ளை மறுபடியும் அமையாதுன்னு, இந்த கல்யாணம் நடக்கணும்னு 2 பொட்டத்திலையும் குங்குமம் நான் தாயா வச்சேன். அம்மா தங்கச்சி, அந்த முத்து மாரியம்மனை உன் பெத்த தாய் மாதிரி நினைச்சியம்மா. அவ எப்படியாவது உன் கல்யாணத்தை நடத்தி வச்சிருவான்னு பார்த்தனம்மா. ஆனா அந்த கல்லஞ்சக்காரி இப்படி பாடி வாங்கிட்டானம்மா. ஓ ஐயா சொன்ன சரிதான். சம்பிரதாயத்தை மீறதுனால சாமணி செத்து போயிட்டா. அப்பா, பாத்தியாம்மா, அம்மனே பூஜாரியை கொண்டுடுச்சு. இன்னும் யார் யார் உயிருக்கு ஆபத்து வருமோ. நம்ம இன்னைக்கு இந்த ஊர் விட்டு போயிடுவோம். என்ன சார் இது? என் நிலைமை புரியாம எதோ சொல்றீங்களே. சங்கர், ஐ எம் சாரி. சாமுண்டி என் சொந்த மகளா நினைச்சேன். உங்க கல்யாணத்தை என் வீட்டு கல்யாணம் நினைச்சேன். விதி இப்படி பண்ணிருச்சேன். நோ, உங்க கல்யாணம் நிக்க கூடாது. போட்ட பந்தல பிரிக்க கூடாது. உங்க கல்யாணம் நடக்கணும். உங்களுக்கு என் மகளே கொடுக்க நான் தயாரா இருக்கேன். என்ன சார் பேசுறீங்க? நான் உயிருக்கு உயிரா நேசிச்ச சாமுண்டிய இன்னும் அடக்கம் கூட பண்ணல. அதுக்குள்ள என் கல்யாணத்தை பத்தி பேச உங்களுக்கு எப்படி சார் மனசு வந்துச்சு? தப்பா நினைக்காதீங்க. சாமுண்டியோட ஆத்மா சாந்தி அடைன்ற ஒரு நல்ல எண்ணத்துலதான் இந்த ஏற்பாடையே நான் செய்யறேன். என் மக ரத்னா தான் உங்களுக்கு பொருத்தமான மனைவின்னு சாமுண்டி அடிக்கடி கேட்டு சொல்லுவா. அவ்வளவு ஏன் உங்ககிட்டயும் சொல்லிருக்கா. இந்த ஊர்ல ரத்னான்னு ஒரு பொண்ணு இருக்கா. உங்க படிப்புக்கும் அந்தஸ்துக்கும் அந்த மாதிரி பொண்ணுதான் பொருத்தமா இருப்பா. இந்த கோயில நின்னு சொல்றேன், அப்படிப்பட்ட பொண்ணுதான் உங்களுக்கு மனைவியா வருவா. சாமுண்டி சக்தி உள்ளவன். அதான் அவ கோயில சொன்ன வார்த்தை பழிச்சு போச்சு.
சங்கர், சாமுண்டி ஈமக்கிரியை முடியறதுக்கு முன்னாடி உங்க கல்யாணம் நடக்கணும். தம்பி, கல்யாணத்தன்னைக்கே செத்து போனதுனால அந்த ஆசை நெஞ்ச விட்டு போகல. அதனாலதான் எரிஞ்சுக்கிட்டு இருக்க போனா எந்திரிச்சு உட்காந்துருச்சு. நிறைவேறாத ஆசையில செத்து போனதுனால இந்த பொணம் நெருப்புல வேகாது, குழி தோண்டி தான் புதைக்கணும். பூசாரிய கொன்னுடுச்சு, அந்த சாமிக்கு பூஜை ஒரு கேடா? கோவில் இழுத்து மூடுங்கடா, போடா. அந்த பொக்கிஷங்களை எடுத்துட்டு வா, போ. முத்துமாரியம்மன் கோவில முடியாச்சு, அப்புறம் எப்படி புத்து நாகத்துக்கு சக்தி வந்தது? மறுபடியும் உங்க மந்திரம் பலிக்காம போயிடுச்சு. எனக்கு தெரியாம ஏதோ நடந்திருக்குது. சர்வ சக்தி படைச்ச யாகத்தை ஒரு சாதாரண நாகம் தடுக்குதுன்னா என்னமோ நடக்குது. ஐயா, மறுபடியும் கோயிலை திறந்துட்டாங்கய்யா.
யார் நீ? பேரு ரேணுகா, ஊரு படவேடு, தொழில் காவக்காரி. இந்த காவக்காரி பூசாரியா மாறணுங்கிறது கட்டளை. அதான் வந்தேன், இந்த கோயிலை திறந்தேன். இந்த கோவில் தர்மகர்த்தானா? என்ன கேட்காம நீ எப்படி கோவில் திறக்கலாம்? கோயிலை திறக்கிறதுக்கு ஆத்தாவோட உத்தரவு தான் வேணும், அடுத்தவங்க உத்தரவு தேவையில்லை. ஆத்தாதான் ஆளை கொல்ற ராட்சசி ஆயிட்டாள. பூசாரியை கொன்னவளுக்கு பூஜை எதுக்கு? கும்பிடுற தெய்வத்தையே கொலகாரின்னு சொல்ற அதிசயத்தை இந்த ஊர்ல தான் பாக்குறேன். இவ முத்துமாரியா இல்ல கொலகாரியான்னு இன்னும் 18 நாள்ல தெரிஞ்சிரும். அது வரைக்கும் உன் சத்தம் கொஞ்சம் அடங்கி இருக்கட்டும். 1000 தான் இருந்தாலும் ஆத்தா கோயில மூடி வைக்கிறது நல்லது இல்லைங்க. பூஜையை நடத்தி விடுங்க ஐயா. பூசாரி அம்மா, எனக்கு எரிவிட்டு வர சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். என்னம்மா வெறும் கூழு வெங்காயம் பாக்குறீங்களா? நாங்க ஏழைங்க, எங்களால முடிஞ்ச இந்த கூழுதாம்மா. வேப்பலைக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல, கூழுக்கு மிஞ்சின விருந்தும் இல்ல. இந்த உன் பங்கு. அண்ணே, இந்தாண்ணே உன் பங்கு. எனக்கு வேணாம்மா, பசிக்கல. பசிக்கலையா இல்ல பழைய நினைப்பு போகலையா? உன் மனச குணப்படுத்துற மருந்து எதுன்னு எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் நான் வைத்தியத்தை ஆரம்பிக்கிறேன். கத்தி போல் வேப்பிலையாம் காளியம்மன் மருத்துவமாம், ஈட்டி போல் வேப்பிலையாம் ஈஸ்வரியின் மகத்துவமாம். வெள்ளிமல நாயகி வேலனுக்கு தாயடி, வெம்புரதம் ஏறி வந்து வினய தீக்கணும். நாராயணன் தங்கச்சி நல்ல முத்து மாறியே, தங்கரதம் ஏறி வந்து தாயே காக்கணும். ஏன் பம்பக்கத்தம் கேட்கலையோ கருமாறியே, இந்த பானகமும் ருசிக்கலையோ பூமாரியே, உன் மாளிகையின் மணிக்கதவும் திறக்கவில்லையோ. அடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏனடி? இது கோயில் வீடு, சாமுண்டி இங்கதான் தங்கி இருந்தா, நீயே இங்கே தங்கிக்கம்மா. ஏன் தாயி, சாமுண்டி இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்தவ, அவ ஒத்தையில இருந்து பழக்கப்பட்டுட்டா. நீ ஊருக்கு புதுசு, நான் வேணா துணைக்கு உன் கூட இங்கே இருக்கட்டுமா? நானே ஒரு காவக்காரி, எனக்கு ஒரு காவலா? எனக்கு மத்தவங்களுக்கு துணையா இருந்துதான் பழக்கம். நீங்க போயிட்டு வாங்க. வரமா? யாரா அவ? எங்கிருந்து வந்தா? எதுக்காக கோவில் தந்து பூஜை பண்றா? சொல்லுடா. எனக்கு தெரியாதுங்க. தெரியாதா? அப்புறம் எதுக்காக அவ பண்ண பூஜையில பம்ப வாசிச்ச? ஏதோ சக்தி என்ன ஆட்டி வச்சிருச்சு. என்னை அறியாமலே நான் பம்பை வச்சுட்டேன். மத்தபடி அந்த அம்மா யாரு என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. சரி சரி சரி, அது விடு. அந்த முத்துமாரியம்மன் யாரு? அவளை பெத்த தாயா நினைச்ச உன் தங்கச்சியை கொன்னவன். அவ கோயில்ல பூஜை நடக்கலாமா? அதுக்கு நீ பம்ப வாசிக்கலாமா? தப்பு தாயா. என் தங்கச்சி இல்லாத கோயில்ல நான் பம்ப வச்சே தப்பு. என் தங்கச்சி இல்லாத ஊர்ல இனிமே இருக்கிறது தப்பு. நான் வர்றேயா. பம்பக்காரனை ஓரம் கட்டியாச்சு. இனிமே அந்த வம்புக்காரிக்கு ஒரு வழி பண்ணணும். ஐயா, ஊர்ல ஏதாவது அவசரம் நடந்தா புது பூசாரி கோயில திறந்த நேரம் சரியில்லைன்னு சொல்லி பழைய போட்டு மறுபடியும் கோயில மூடிடலாம். நல்ல ஐடியா. கோவிலுக்கு எதிர்க்க இருக்க வேப்ப மரத்தை கொளுத்திருக்கு. பச்சை வேப்ப மரம் பத்தி எரிஞ்சதுன்னா ஊர் ஜனங்கள்லாம் அதை அபசகணும்னு சொல்லுவாங்க. அதை வச்சே பூசாரிய ஆரம்பிச்சிடலாம். கவலைப்படாதீங்க ஐயா, இன்னைக்கு ராத்திரியே கோயில் வேப்ப மரத்துக்கு கொல்லி வச்சிடறோம்.
வேப்ப மரத்துல பால்வடியில் அதிசயத்தை இந்த ஊர் இப்பதாமா பாக்குது. தெய்வத்துக்கு மனுஷங்க தான் பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனா அந்த மரமே பாலாபிஷேகம் பண்ணுதுன்னா அது நீ வந்து கோயில் திறந்த நேரம் தாம்மா. பூசாரியம்மா, மனசார சொல்றோம், இந்த ஊரை விட்டு போகாத தாயி. டேய், எந்த மரத்தை கொளுத்தலான்னு வந்தோமோ அந்த மரத்துல பாலா கூட்டுதடா. எப்படா இது? ஊருக்குள்ள வந்த பூசாரிய பூவாடக்காரியா மாத்திட்டாங்களே. வாங்க சார், வாங்க வாங்க. சுவாமி, 10 ஊர் காவல்காரி படவேட்டம்மனுடைய திருவிழா பல வருஷமா நடந்துட்டு இருக்கு. உற்சவ அம்மன் ஒவ்வொரு ராத்திரியும் ஒவ்வொரு ஊர்ல தங்கிட்டு போறது சம்பிரதாயம். ஒரு முறை கூட இப்படி அம்மன் சிலை காணாம போன அதிசயம் நடந்ததே இல்ல. ஆத்தாவுக்கு என்ன மனக்குறை? இப்படி ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்க என்ன காரணம்? ஒண்ணுமே புரியாம தகைச்சு போய் நிக்கிறோம் சாமி. நடந்தது என்னன்னு நீங்க தான் யோசிச்சு சொல்லணும். ஊரெல்லாம் பூஜை பண்ணி வணங்குற படவேட்டம்மன் எனக்கு பூஜை பண்றதா? என்ன செய்யறது? கருமாரியே பூசாரியா வர்ற கலிகாலம் இது. உன் பக்த உன்னை சத்திய கோட்டுக்குள்ள சிறை வச்சுட்டா. உனக்கு இங்க சிறைவாசம், அதனால எனக்கு இந்த வனவாசம். நீ கோயிலுக்குள்ள சிக்கிக்கிட்டதுனால உன் பக்தியை கொன்னவங்கள உன்னால பழிவாங்க முடியாம போயிடுச்சு. அவங்கள பழிவாங்கத்தான் இந்த படவேட்டம்மன் வந்திருக்கா. அது மட்டும் இல்ல, 18 நாள் சாந்தி பூஜை பண்ணாதான் நீ சத்தியக்கோட்டுக்குள்ள இருந்து வெளியே வர முடியும். கோயில்ல சாந்தி பூஜை, கொலகாரனுக்கு சம்ஹார பூஜை. 18 நாள் இந்த யுத்தம் தொடரும். கடைசியில தர்மத்துக்கு தான் வெற்றி. கவலைப்படாதீங்க, ஆத்தா மனக்குறையோட போகல, மன வைராக்கியத்தோட போயிருக்கா. படவீட்டம்மனுக்கு வேட்டக்கார அம்மன்னு இன்னொரு பேர் இருக்கிறது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். பேருக்கு ஏத்த மாதிரியே அதர்மத்தை வேட்டையாடுறதுக்குத்தான் ஆத்தா ஊரு விட்டு ஊரு போயிருக்கா. பாரத போர் மாதிரி இது 18 நாள் போர். அசுர சம்ஹாரத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆத்தா தானா திரும்பி வருவா. அது வரைக்கும் இந்த மலையடி வாரத்தையே மாரியம்மன் கோயிலா நினைச்சீங்க. 6 கால பூஜைகள் நடக்கட்டும், ஆத்தாவுடைய மனசு குளிரட்டும். இந்த ஊர்ல பம்பு அடிச்சது போதும். என் தங்கச்சி இல்லாத ஊர்ல எனக்கு என்ன வேலை? இனிமே இந்த ஊர்ல நான் ஏன் இருக்கணும்? காப்பாத்துறதையுமே அழிக்கிறதையுமா மாறி போச்சு. இனிமே அந்த தெய்வத்துக்கு பூஜை நடந்தா என்ன, நடக்காட்டா என்ன? எத்த ஆத்தாவே, பிள்ளைய கொண்ட கொடுமை எங்கேயாவது நடக்குமா? அம்மா அம்மான்னு உன்னை வாய் நிறைய அழைச்சவள இப்படி அநியாயமா கொன்னுட்டியே. அவ பணத்துக்கு மாலை போட்டதுக்கு அப்புறமும் உனக்கு முத்துமான ஒரு கேடா? ஐயோ பாவம், சடையாண்டிக்கு அம்மா போட்டிருக்கே. அடப்பாவமே, ஊருக்கெல்லாம் அம்மா போட்டா சடையாண்டி வந்து பாட்டு பாடுவாரு. இப்ப சடையாண்டிக்கே அம்மா போட்டிருக்கே, யார் வந்து பாடுவாங்க?
வீடு தேடி வந்திருக்கிற வேப்பிலக்காரி, நீ யாருமா? நானா? நாகநதிக்கரையை தாண்டி வந்திருக்கிற படவேட்டுக்காரி. உன் மேல போட்டிருந்த விளையாட்டம்மை எடுக்க வந்த வேட்டக்காரி. பம்பை அடிச்சு என் அம்மா இறக்குறது அந்த படவேட்டம்மா? படவேட்டுக்காரி பம்பக்காரியா வந்திருக்காளேன்னு பாக்குறியா? நான் என்னைக்குமே பக்தர்களுக்கு சொந்தக்காரி. ஆமா, பித்து பிடிச்ச மாதிரி முத்துமாரியம்மன் மேல கோவப்பட்டுட்டு இந்த ஊரை விட்டே போக பாக்குறியே, இது நியாயமா? பித்து பிடிச்சது எனக்கு இல்ல, அந்த முத்துமாரிக்கு. பூசாரியா இல்லாம சொந்த பொண்ணு மாதிரி நினைச்சு ஆத்தாத்தான்னு சுத்தி வந்தால என் தங்கச்சி, அவளை அடியாம கொண்டால அந்த கல்லஞ்சக்காரி. அட பாவமே, இது வரைக்கும் மனுஷங்க மேலதான் பழைய போட்டுட்டு இருந்தீங்க, இப்ப தெய்வத்தையும் வம்பு கிழிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? தாய்ப்பால் விஷம் ஆனதா சரித்திரம் இல்ல, கருமாரி கொலைகாரி ஆனதா புராணம் இல்ல. சடையாண்டி, உன் தங்கச்சியை யார் கொன்னாங்க, எதுக்கு கொன்னாங்கன்னு போக போக உனக்கே தெரியும். அது வரைக்கும் நீ இந்த ஊரை விட்டு போக கூடாது. முதல்ல உன் தங்கச்சியை புதைச்ச இடத்துல பாலை ஊத்து, அப்பதான் அவ ஆத்மா சாந்தி அடையும். தம்பி, சாமுண்டியாவி ஏதோ பழிவாங்க துடிக்குது, அதனாலதான் பாலை ஏத்துக்கல. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா தம்பி, மத்தவங்க கண்ணுக்கு தெரிஞ்சதோ இல்லையோ, நான் வெட்டியாம் பாரு, என் கண்ணுக்கு நல்லா தெரிஞ்சது. அந்த சாமுண்டியாவி கல்யாண கோலத்தோட சுத்தி வருதுப்பா. சாமுண்டி, அம்மா, நீ முத்துமாரியம்மனுக்கு நீ போட்ட கட்டை எடுக்க வந்த 10 ஊரு காவக்காரி படவீட்டம்மன். அம்மா, என்ன மன்னிச்சிடு, செய்யக்கூடாத பாவத்தை செஞ்சுட்டேன். சத்தியம் பண்ணி முத்துமாரியம்மனை கோயிலுக்குள்ள சிறை வச்சுட்டேன். அதுக்கான தண்டனை தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்ன செய்யறது? உன்னை பொறுத்த வரைக்கும் பரமே சாபம் ஆயிடுச்சு. உன்னை துடிக்க துடிக்க கொன்ன காட்சிக்கு 1000 கண்ணு சாட்சி. அந்த கொலைகாரங்களை பழி வாங்கத்தான் நான் கோயில் பூசாரியா வந்திருக்கேன். அவங்கள பழி வாங்கினா மட்டும் என் ஆத்மா சாந்தி அடைஞ்சிடாது தெரியும். கல்யாண ஆசையோட காத்திருந்த உன்னை ஏமாத்தி உன் தாலியை தட்டி பறிச்சாலே அந்த ரத்னா, அவளை நான் நிம்மதியா வாழ விட மாட்டேன். அவகிட்டேந்து அவ புருஷனை பிரிப்பேன், அவன் உயிரை உன்னோட சேர்ப்பேன், உன் ஆத்மாவை சாந்தி அடைய வைப்பேன். நீங்க நல்லா இருக்கணும்ப்பா, சந்தோஷமா தீர்காயுசா இருக்கணும். எழுந்திருப்பா. ஏன்பா, பெரிய இடத்து பொண்ணு, படிப்பு அழகு எல்லாம் இருக்கிற மருமகளா தான் செலக்ட் பண்ணிருக்கேன். அப்புறம் எதுக்குப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அம்மா, நான் நினைச்சது வேற, கிடைச்சது வேற. இன்ஃபேக்ட் என்ன நடந்துச்சுனாமா? ஏங்க அதெல்லாம் அத்தை கிட்ட சொல்லிக்கிட்டேன். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அத்தை நிறைஞ்ச மனசோட ஆசீர்வாதம் பண்ணிருக்காங்க. அந்த சந்தோஷத்திலேயே நம்ம ஊருக்கு போலாம். இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ள ஊருக்கா? என்னம்மா இது? அது இல்லங்க அத்தை, பெங்களூர்ல என்னோட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்மால் கெட் டுகெதர் வச்சிருக்காங்க. அதை கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணணும். சரிம்மா, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. சங்கர், அடுத்த வாரம் கண்டிப்பா ஊருக்கு வரணும். என்ன? சரிம்மா, வரமா? சரிங்க, உடம்பு பாத்துக்கோங்க.
தீப்பந்தத்தோட வந்துட்டு இருக்கா. இவ சாமுண்டி இல்லைங்க, சாமுண்டி தான் செத்து போயிட்டாலே. இவ வேற யாரோ. யார் நீ? புது பூசாரி. மூடின கோயில திறந்தாச்சா? கோயில் கதவும் திறந்துடுச்சு, தர்மத்தோட கண்ணும் திறந்துடுச்சு. தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை முடிவு பண்ணியாச்சு. என்னங்க, என்னாச்சு? அந்த புது பூசாரிய பார்த்ததுல இருந்து எனக்கு சாமுண்டி ஞாபகம் வந்துருச்சு. எங்க செத்தவளை பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்க? போங்க, புது CD வந்திருக்கு, ரிலாக்ஸா படம் பாருங்க, போங்க. என்னங்க, எங்க அப்படி அலறீங்க? சாமுண்டி யாரோ கொல்றாங்க, சாமுண்டி யாரோ கொல்றாங்க. ஏங்க, டிவில இங்கிலீஷ் படம் தான் ஓடிட்டு இருக்கு, அதுல சாமுண்டி எங்க வந்தா? இல்ல, சாமுண்டி இப்ப நான் பார்த்த ரத்னா, நான் பார்த்ததெல்லாம் உண்மை ரத்னா. இது பாருங்க, ஆவி புகுந்த மாதிரி உங்க மனசுல அவன் நினைப்பு நல்லா புகுந்துட்டு இருக்கு. நீங்க பெட்ரூம் போங்க, நான் ஸ்லீப்பிங் டேப்லெட் கொண்டு வரேன், அதை சாப்பிட்டு நிம்மதியா படுங்க, போங்க. சாமுண்டி நீயா? சாமுண்டியா? நான் உங்க ரத்னாங்க. ரத்னாவா? அந்த புது பூசாரி இந்த ஊரை விட்டு போனாதான் அந்த சாமுண்டி நினைப்பு உங்க மனசை விட்டு போகும். டாட், என்னம்மா? யார் இந்த புது பூசாரி? ஊரு படவேடுங்கறா, பேரு ரேணுகாங்கறா. ஆனா அவ யாரு என்னங்கிற டீடைல் கரெக்டா தெரியல. முன்ன பின்ன தெரியாதவ அவளை எப்படி கோயில திறக்க விட்டீங்க? நான் என்னமோ கோவில் சாவி எடுத்து அவ கையில கொடுத்த மாதிரி சொல்றேன். அதிரடியா கோவில திறந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காமா? முதல்ல அவளை ஊரை விட்டு விரட்டி அடிங்க. முடியாதுமா, ஊர் ஜனங்களுக்கு அவ பேர்ல நல்ல மரியாதை இருக்கு. அவளை விரட்டினா என் மரியாதை போயிடும். அவளை எப்படி விரட்டுறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ரேணுகா, நீ ஆர்டினரி பூசாரி, என்னமோ அம்மன் மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருக்க. கல்ல கண்டா தெய்வத்தை காணோம், தெய்வத்தை கண்டா கல்ல காணோம். என்னது? நான் பழமொழிய சொன்னேன். ஆமா, நீ எதுக்கு வந்திருக்க? இதுல 5 லட்சம் ரூபாய் இருக்கு, இதை எடுத்துக்கிட்டு தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு போயிடு. லஞ்சமா? எனக்கு காணிக்க வாங்கிதான் பழக்கம், லஞ்சம் வாங்கி பழக்கம் இல்ல. உன்னை பார்த்தா என் புருஷனுக்கு சாமுண்டி ஞாபகம் வருது. என் நிம்மதியே போச்சு. தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு போயிடு. யாரும் வான்னு சொல்லி நான் வரதும் இல்ல, போன்னு சொல்லி போறதும் இல்ல. அநியாயம் நடக்கிற இடத்துல நான் தானே ஆஜராயிடுவேன். அப்படி என்ன அநியாயம் நடந்துச்சு? உன் தாலியை தொட்டு சொல்லு, இது அநியாயமா கட்டிக்கிட்ட திருட்டு தாலி இல்ல? இன்னொருத்தி கழுத்துல ஏற வேண்டிய தாலிய நீ தந்திரமா அபகரிச்சுக்கிட்டல? இது சாமுண்டி கழுத்துல ஏற வேண்டிய தாலி, தட்டி பறிச்சுக்கிட்ட. விடமாட்டா இந்த நீலி. நடந்தது எல்லாம் நேர்ல பார்த்த மாதிரி பேசுறியே, நீ யாரு? காவக்காரி, ஆனா ரொம்ப கோவக்காரி. உன் தாலி நிலைக்காது, நிலைக்கவும் விடமாட்டேன்.